வணக்கம், என் பெயர் பிரசாந்த். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோக்கரேஜ்னா என்ன, அதனோட பயன்கள் எப்படி, அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், அதை பற்றி நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பங்குச்சந்தை இருக்குது பாருங்கள். பங்குச்சந்தைகளில் வந்து நீங்கள் பங்குகளை நேராக வாங்கவோ விற்கவோ முடியாது. ப்ரோக்கரேஜ் வச்சு தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ப்ரோக்கரேஜ் தான் நம்மளோட பங்குகள் நீங்கள் என்ன வாங்கணுமோ அவங்க வாங்குறதுக்கு இடைப்பட்ட மீடியேட்டர், அவங்க வந்து செயல்படுறாங்க. சரிங்களா? இந்த பங்குகளை வாங்க விற்க நம்ம இது வச்சுருக்கோம், ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம் பாருங்கள். எல்லாத்துக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும் பேங்க்கில், கரெக்டுங்களா? எல்லாத்துக்கும் கண்டிப்பான முறையில் ஒரு வயசானவங்களும் இப்போ இருக்கிற எல்லா வயசானவங்களும் சரி, சின்ன குழந்தையும் சரி, இப்போ எல்லாத்துக்கும் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்றது கண்டிப்பாக இருக்கும் ஒரு பேங்க்கில். அதே மாட்டம் தான் பங்குகளை வாங்க விற்க யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட், டிமெட்டரியலைஸ்டு அக்கௌண்ட். சரிங்களா? ஒரு டிஜிட்டல் அக்கௌண்ட். இது மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் இருக்க பங்குகள் வாங்குறதா சரி, அந்த அக்கௌண்ட்டு நம்ம யூஸ் பண்ணி வாங்குற மாட்டே இருக்கும். ஓகேங்களா? இதான் அக்கௌண்ட். இப்போ ப்ரோக்கரேஜ் இருக்காங்க பாருங்கள். அந்த ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸில் இருக்காங்க. ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜ், டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ்னு இருக்காங்க. ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா 24/7 நீங்கள் டேரெக்டாக எப்போ வேணால் அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரான்ச்சஸ் வந்து எல்லா இடத்துல வச்சுருப்பாங்க. டேரெக்டாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்படுச்சுன்னா டேரெக்டாக போய்ட்டு அந்த பிரான்ச்சஸில் வந்து அவங்களை விசிட் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட என்ன டீட்டெயிலாம் கேட்டுக்கலாம். டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் அப்படின்னு அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரான்ச்சஸ்லாம் அதிகமாக இருக்காது. டேரெக்டாக நீங்கள் வந்து அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுற மாட்டே இருக்கும்னா, நீங்கள் அவங்களுக்கு கஸ்டமர் கேர்னு தனியாக ஒன்று இருக்கும், ஒரே ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக அவங்களுக்கு எதாவது டீட்டெயில் நீங்கள் தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணுற மாட்டே இருக்கும், இல்லாட்டி அவங்களுக்கு மெயில் பண்ணணும். ஃபுல் டைமில் நீங்கள் டேரெக்டாக லோக்கல் பிரான்ச்சே இருக்கும், நீங்கள் அவங்க கால் பண்ணி கேட்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு போய்ட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு டவுட்டு, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பிரான்ச்சை போய் விசிட் பண்ணலாம். இதுதான் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜுக்கும் ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜுக்கும் இருக்க ஒரு டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சர்வர் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதும் சரி, பை பண்ணுறது, செல் பண்ணுறதும் சரி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜில் அந்த அட்வான்டேஜ் இல்லை. சரிங்களா? ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சார்ஜஸ், ப்ரோக்கரேஜின்னு இருப்பாங்க பாருங்கள். பங்குகளை நீங்கள் வாங்கவோ விற்கவோ பர்டிகுலர் சார்ஜஸ் போடுவாங்க பாருங்கள், அதான் ப்ரோக்கரேஜ். அது ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜ் வந்து 0.20% to 0.75% வரைக்கும் இருக்கும். டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ்லேருந்து எவ்வளோ பெரிய ஹையஸ்ட் வால்யூமாக நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஹையஸ்ட் வால்யூம்னா ஒரு 5 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம், 1 கோடி, 2 கோடி, எவ்வளோ பெரிய வால்யூம் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரோக்கரேஜ் வந்து 20 rupees தான் இருக்கும். 0.20 to 20 rupees தான் இருக்கும் ஹையஸ்ட் ப்ரோக்கரேஜ். ஆனால் ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜில் அப்படி இல்லை. நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டோட மொத்த வேல்யூ இருக்குது பாருங்கள், அதை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இது ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜுக்கும் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜுக்கும் உண்டான ஒரு டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜும் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து 3 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. கேஷ் மார்க்கெட்டு, கமாடிட்டி மார்க்கெட்டு, கரன்சி மார்க்கெட்டு. எல்லா ப்ரோக்கரேஜில் வந்து இந்த 3 ஆப்ஷன் இருக்கும்னா இருக்காது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும், ஒரு இதில் பார்த்தோன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட் இருக்கும், இல்லாட்டி கமாடிட்டி மார்க்கெட் இருக்கும். ஒவ்வொரு ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த 2 டைப்ஸ் ப்ரோக்கரேஜ் இருக்குது பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்க? கேஷ் மார்க்கெட்டு, டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்ன்ற 2 இருக்குது. கேஷ் மார்க்கெட்னா நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிட்டீங்கன்னா லாங் டைமாக எத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இறந்துட்ட பின்னாடி கூட உங்களோட பேரன் பேத்திக்கு கூட அந்த அமௌண்ட் அதை வந்து நாமினியில் போயிடும். அத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் இருக்குது. அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நார்மலாக. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு இது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வரும். 3 மாத கான்ட்ராக்ட் பேஸில் வரும், இல்லாட்டி வீக்லி கான்ட்ராக்ட்லாம் இருக்குது. பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னு வீக்லி கான்ட்ராக்ட் பேஸுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது. கான்ட்ராக்ட் வடி வரும். நீங்கள் வாங்கி லாபம் வருதோ நஷ்டம் வருதோ அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும். இதுதான் கான்ட்ராக்ட் பேஸ். இதுதான் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி வேறு, டெரிவேட்டிவ்ஸ் வேறு. இந்த டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் இதை பேஸ் பண்ணி தான் கமாடிட்டி மார்க்கெட்டு வரும், கரன்சி மார்க்கெட்டு வரும். சரிங்களா? ஈக்விட்டி மார்க்கெட்டு எவ்வளோ வருஷம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு நீங்கள் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம். சரிங்களா? கமாடிட்டி, கரன்சி இது ரெண்டுமே டெரிவேட்டிவ்னா கான்ட்ராக்ட் பேஸு. 6 மாதத்தை அதோட அக்ரிமெண்ட், ஒரு பாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. 6 மாதம் தான்ப்பா நீ வாங்குற, இதில் லாபமோ நஷ்டமோ இந்த 6 மாதத்துக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வரும். கான்ட்ராக்ட் பேஸில் வரும். சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் எந்த இதில் போகிறீங்களோ, ஆப்ஷன்ஸ் பண்ணாலும் சரி, கரன்சி பண்ணாலும் சரி, கமாடிட்டி பண்ணாலும் சரி, ஈக்விட்டி பண்ணாலும் சரி, நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதுக்கு பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்கரேஜும் ஒன்றா தான் இருக்கும். பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. எல்லாமே எல்லாவோட ஒர்க்கும் ஒன்று தான். இதில் வந்து அவங்களோட போடுற அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் டிஃப்ரெண்ட் ஆகும். நிறைய பேர் உங்களுக்கு ஆட் கொடுப்பாங்க டிவியில்,
சஜஷன் வரும். யூடியூப் போகிறேன்னா நீங்கள் அதுலேயும் வரும், ஆட்லாம் வரும், எங்களோட brokerage நல்லா பெஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி நாங்கள் 0 brokerage கொடுக்குறோம், நீங்கள் பண்ணிக்கோங்க, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 0 brokerage, அது இல்லாமல் எங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற அந்த 500 டிஸ்கவுண்ட்காண்டி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ஒவ்வொரு ட்ரேட் பண்ணுறப்பையும் அவங்க கொடுக்குற சார்ஜஸ் வந்து அதிகமாக பிரித்து அதிலே வந்து ஒரு 10 ட்ரேட் பண்ணோம்னா அதிலே டேலி பண்ணி ஈக்குவல் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? நீங்கள் சூஸ் பண்ணுற brokerage வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கணும். நானும் brokerage எதுன்னு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். எப்படிங்களா? கைட்டு, ஜெரோதா சொல்லுவாங்க, ஜெரோதா, அப்ஸ்டாக்கு, HDFC செக்யூரிட்டிஸு, கொட்டாக் மஹிந்திரா செக்யூரிட்டிஸு, ஆக்சிஸ் டைரக்ட் செக்யூரிட்டிஸு, வெஞ்சுரா, என்ரிச்சு, அப்ஸ்டாக்கு, ஏஞ்சல் புரோக்கிங் இப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இப்படி பலவிதமான 5 பைசா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய brokerage ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணேன். அதில் ட்ரேடும் பண்ணியிருக்கேன். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ்லாம் இருக்கும், ஏற்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ நான் அதனால தான் பெஸ்ட்டாக என்ன ஒரு ஆப்ஷன்னா நான் ஜெரோதா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஜஸ்ட்டு இது ஒரு சஜஷன் தான். புதுசாக வரீங்களே அவங்களுக்கு தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். எந்த இது போயிட்டு நீங்கள் புதுசாக வேறு ஏதோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி சார்ஜஸ் அதில் அதிகமாகி அதுக்குன்னு பேமெண்ட் கட்டி, இப்போ நான் சொல்ல ஸ்டாக்லேயே பார்த்தீங்க, இது சொல்ல brokerage பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு HDFC செக்யூரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் 999 999 பே பண்ணி ஓப்பன் பண்ணேன். அதே மட்டும் பார்த்தீங்கன்னா வெஞ்சுரா செக்யூரிட்டிஸ்லாம் 5900 பேமெண்ட் வரும். இதில் உங்களுக்கு நீங்கள் பெருசாக நீங்கள் இப்போ கட்டி பே பண்ணுறீங்களா, அதில் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. எந்த பெஸ்ட் brokerage எல்லாமே பை பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. அதில் வர சார்ஜஸ் உங்களுக்கு என்ன கன்வீனியன்ஸ் அதை மட்டும் பாருங்கள். இப்போ நான் ஜெரோதா என்ன ரீசன்காண்டி ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, அதோட எவ்வளோ பெரிய வால்யூம் நம்ம பண்ணினாலும் அதில் பார்த்தீங்கன்னா 20 rupees தான் மேக்ஸிமம் brokerage. அது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். டெலிவரி பண்ணுறப்ப என்னென்னா லாங் டைம் பண்ணுறப்ப எனக்கு 0 brokerage, அது ஒரு கன்வீனியன்ஸான ஒன்று. மற்ற brokerage பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் லாஸோட ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது, டெய்லி ஸ்டேட்மெண்ட் அப்டேட்டு, மற்ற ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெரோதா நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ப்ராஃபிட் லாஸ் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு brokerage அந்த ஸ்டேட்மெண்ட்டை காமிக்காது, தப்பாக காமிக்கும். அதனால இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது போக ஜெரோதாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் என்னென்னா GTT ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கீங்க, அது வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க, நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்க, அதில் ஒரு செல்லை நீங்கள் போட்டுவிட்டு போயிட்டீங்கன்னா அந்த GTT ஆர்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 days இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா ஒரு பை பண்ணணும், ஒரு ஸ்டாக் இவ்வளோ தூரம் கீழே வருது. இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 55 ஒரு ரன் ஆகிட்டு இருக்குது, ஸ்டாக் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, ஒரு 50 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்க மாட்டேச்சுன்னா நீங்கள் 50 51 பை பண்ணி போட்டு விட்டிங்கன்னா அந்த டைம் வர்றப்ப நீங்கள் மார்க்கெட் பார்க்குறீங்களே பார்க்கலையோ அந்த GTT வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பை பண்ணிடுவோம் அந்த ஸ்டாக்கு. இது ஒரு பெஸ்ட்டோட ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம் இந்த ஜெரோதாவில். இந்த brokerage யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 200 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற brokerage யூஸ் பண்ணலாம், அதில் வந்து 0 rupees அதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஓப்பனிங் சார்ஜஸ்லாம் அதை மட்டும் பார்க்காதீங்க தயவுசெய்து. நீங்கள் இது NSE கேஷ் மார்க்கெட்டை தவிர இந்த கான்ட்ராக்ட் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், கமாடிட்டிலாம் சேர்த்து இது பண்ணுற மாதிரி வச்சுன்னா 300 something இது வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் ஈக்விட்டி மட்டும் பண்ணாவே பெஸ்ட்டு. 200 rupees நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து ப்ரொமோஷனுக்காண்டி இல்லை, ஓகே, இது வந்து நான் யூஸ் பண்ணுறப்ப பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சு லாங் டைமாக நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த brokerage வந்து பார்த்தா இந்த ஜீரோ தானே கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வைக்கிங்கன்னா ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்ச நாள் வாங்கி வச்சு நீங்கள் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 1 to 3 years வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். இதை ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டைம்னா ஒரு 15 to 20 years 30 yearsலாம் நீங்கள் இதில் ஹோல்ட் பண்ணலாம். சரிங்களா? அதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். அதுவும் இல்லாமல் இது மட்டும் brokerage நம்ம யூஸ் பண்ணுறமே, இதில் ஏதோ பிரச்சனை இருக்கா, ஃப்ராட் பண்ணிடுவாங்களான்னு அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து RBI ரெகுலேஷனோட செபி கண்ட்ரோலோட தான் இருக்கும். அவங்க brokerage வரவு செலவு, உங்களோட வரவு செலவு எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்கும். உங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் எந்த ப்ராப்ளமும் வராது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஷேர் லாங் டைம் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி வாங்கி நாளைக்கு நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணாவே, இன்றைக்கி வாங்கி நீங்கள் அந்த ஸ்டாக்கை நாளைக்கு வச்சுருந்தா ஒரு நாள் ஆனாவேவும் அது பார்த்தீங்கன்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணுற மாட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு டிபின்னு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஜென்ரேஷனு இது மட்டும் ப்ராசஸில் இருக்குது. அதனால் உங்கள் ஷேரை வந்து பெருசாக பயப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு brokerage நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த brokerage அவங்க க்ளோஸ் பண்ணி போயிட்டாலும் உங்களோட அந்த டிமெட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருக்க ஷேர் ஹோல்டிங் இருக்கும்ல, அந்த ஹோல்டிங் அப்படியே இருக்கும். அது யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த ஹோல்டிங்கை வேறு brokerage மாற்றி கூட நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அதை க்ளோஸ் பண்ண மாட்டேன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காண்டி இல்லை இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கலாம். அதனால் இந்த brokerage யூஸ் பண்ணால் இப்போ பிரச்சனை வருமா, இந்த பிரச்சனை வருமான்னு சொல்லி பயப்படலாம் தேவையில்லை. நீங்கள் லாங் டைமே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இது டிமெட் அக்கௌண்ட்டில் தான் உங்களோட ஷேரோட வேல்யூ வந்து அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெகுலேஷன் தான், எல்லாமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. சரிங்களா?
இப்போ இதை பற்றி சொல்லிட்டேன். அதே மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜ் வந்து உங்களுக்கு கால்ஸ் கொடுப்பாங்க, ரிசர்ச் டீம் இருப்பாங்க. இதை பண்ணுங்கள், ஷார்ட் டைம் இது பண்ணுங்கள், லாங் டைம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜில் வந்து அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு கால்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ப்ரோக்கரேஜ் ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜில் வந்து நீங்கள் அந்த கால்ஸ் கொடுக்குறதுலாம் சார்ஜஸ் போடுவாங்க. டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜில் வந்து சார்ஜஸ்லாம் இல்லை, பிரச்சனை இல்லை. அதே மட்டும் நீ இன்ட்ராடேயில் பண்ணுறீங்க, இன்றைக்கே வாங்கி இன்றைக்கி ஷேர் க்ளோஸ் பண்ண மாட்டேச்சுன்னா அந்த ட்ரேடிங் முடிய போகிற டயத்துக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணாட்டி அதுக்கு சார்ஜஸ்லாம் போடுவாங்க. இப்போ ஜீரோதாவே எடுத்துக்கோங்க, ஒரு அந்த ட்ரேட் நீங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, 59 ரூபா ஃபைன் வரும். சரிங்களா? இது எல்லா ப்ரோக்கரேஜ்லையும் இருக்குது நார்மலாக. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன சார்ஜஸ் இருக்குன்ட்டு. ஃப்ரீயாக இருக்கப்போ சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ப்ரோக்கரேஜ் போய்ட்டு என்ன சார்ஜஸ் போடுறாங்க, என்னென்ன சார்ஜஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இருக்குங்க. சரிங்களா? ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஷேரை வாங்கி விற்கிறப்ப ஒரு வாங்குறதுக்கு 20 ரூபாய், செல் பண்ணுறப்ப 20 ரூபாய், 40 ரூபா. சரிங்களா? ஆக மொத்தம் ஒரு ப்ரோக்கரேஜ் ஒரு டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா 40 ரூபா ப்ரோக்கரேஜ். நீங்கள் இன்ட்ராடே பண்ணிங்கன்னா லாங் டைம் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் வந்து டெலிவரி சார்ஜஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நிறைய எல்லா ப்ரோக்கரேஜ் மேக்ஸிமைஸ் ப்ரோக்கரேஜ். சரிங்களா? அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுற மாட்டேன் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வராது. மற்ற சர்வீஸ் டேக்ஸு, ஜிஎஸ்டி இதெல்லாம் போடுவாங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கரேஜ் ரெஃபர் பண்ணுறவங்க, அந்த டீம் வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த ஒர்க் பண்ணுறவங்க, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரவங்க இதெல்லாம் இருக்காங்க பாருங்கள். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களா ஒரு இதை பண்ணுங்க, அதை வாங்க, இதை வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை ட்ரேட் பண்ண வைப்பாங்க. அது என்ன ரீசனுக்காண்டி ட்ரேட் பண்ண வைக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பை ஒரு செல் பண்ணுறப்ப ஒரு பை 20 ரூபா, ஒரு செல் 20 ரூபா, 40 ரூபா. நீங்கள் ஒரு ஷேரை நீங்கள் இன்ட்ராடே வாங்கினீங்க, இன்றைக்கி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லையோ, மார்க்கெட் முடிய டயத்தில் ஆட்டோமேட்டிக் அதை க்ளோஸ் ஆயிடும். அப்போ இது வாங்கினதுக்கு 20 ரூபா, விற்கிறதுக்கு 20 ரூபா, ஆக மொத்தம் 40 ரூபா ஆச்சுங்களா? இந்த 40 ரூபா நீங்கள் உங்களுக்கு வந்து ஆஸ் ஏ கஸ்டமர் எனக்கு வந்து இதில் லாபமோ நஷ்டமோ அதுக்கு அந்த ப்ரோக்கரேஜுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்களுக்கு தேவை அந்த 40 ரூபா வந்து அவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் போயிடும். அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எவ்வளோ ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து அவங்களுக்கு லாபம் தான். சரிங்களா? அவங்களுக்கு லாபம் சம்பாரித்து கொடுக்குறதுக்காண்டி நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேடராக இருப்பீங்களே, இன்வெஸ்டராக இருப்பீங்களா, அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டைமாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரேடராக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு உண்டான கரெக்டாக ப்ராப்பரான ஒரு நாலேஜோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல்னால் கம்பெனியோட என்ன க்ரோத்தில் இருக்குது, போகுமா போகாதா, கம்பெனி இதுக்கு மேலே வளர்ச்சி இருக்குமா, இல்லை கம்பெனி இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணலாமா, எத்தனை நாள் என்ன இதுன்னு சொல்லிட்டு அதுதான் ஃபண்டமெண்டல். டெக்னிக்கல்னால் சார்ட், அதோட என்னதான் இப்போ எத்தனையோ ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட், ஒரு பெரிய கம்பெனி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க கோடிக்கணக்கான ஷேர்ஸை வாங்கி விற்றாலும் சரி, அந்த நியூஸ் வந்து நமக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டில் தெரிஞ்சிடும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்ன வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஹைட்டில் போயிருக்கு மார்க்கெட்டுன்னு சொல்கிறது அந்த சார்ட்டை வச்சு அதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அப்படியே சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேங்களா? இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். 1 வருஷமோ 2 வருஷமோ கூட வெயிட் பண்ணி அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் சொல்கிறேன், ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் அன்றைக்கி வாங்கி அன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு 1 வீக்கு 1 மந்த் வச்சு ஹோல்ட் பண்ணுறது, அது மாட்டோம். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா அதுவும் கண்டிப்பான முறையில் அது கற்றுக்கிட்டு தான் உள்ள வரணும். சரிங்களா? எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது. ஒரு டீ கடை ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணுறீங்க, அது ஒரு ஓன் பிஸ்னஸ். அதில் வந்தீங்கன்னா இருக்கிற இடத்த பொறுத்து தான் பிஸ்னஸ் பிக்கப் ஆகிறது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ, கஸ்டமரை எப்படி கவர் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறது எல்லாமே அதில் தான் இருக்குது. அதே மாட்டம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி லாஸ் ஆகாமா ப்ராஃபிட் ஆகாமான்றது ஒரு ரிஸ்க் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, யூடியூப்பில் சொல்லுவாங்க, நிறைய ப்ரோக்கரேஜ் சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுக்காட்டி வேறு ஒன்றும் பண்ணவே முடியாது. ரிஸ்க்குன்றது என்ன தெரியுங்களா? 1000 ரூபா வச்சுருக்கீங்க, 1000 ரூபா எடுத்து இன்றைக்கி வந்தால் 1000 ரூபா போனால் வந்துச்சுன்னா இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணுறோம், போச்சு 1000 ரூபா போச்சுன்னா கவலை இல்லை. அது வந்து உங்களுக்கு ரிஸ்க் இல்லைங்க. அப்படி நீங்கள் ரிஸ்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரிஸ்க்குனா என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா ஒரு அமௌண்ட் இருக்குங்க. சரிங்களா? அதை வச்சு என்னால் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தெரிஞ்சு காஃபி ஷாப் வைக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வச்சுருக்கேன். ஓகே, ரிஸ்க் எடுக்கலாம். என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு காஃபி ஷாப் நல்லா தெரியும், அது எங்கே வச்சா நல்லா பிக்கப் ஆகும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், கஸ்டமர் எப்படி கவர் பண்ணணும், நான் எவ்வளோ என்னோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் கொடுக்குற அந்த மெட்டீரியலோட அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த டீ அதோட குவாலிட்டி, அது குவான்டிட்டி, இதெல்லாம் நல்லா கஸ்டமர்ஸ் கொடுக்குறப்ப அது எப்படி டெவலப் பண்ணுறது எல்லாமே என்னை பொறுத்து இருக்குது. அப்படின்றப்ப இந்த 10 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதாங்க ரிஸ்க்கு. இது புரோக்கர்ஸ்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், நிறைய பேர் புரோக்கர் யூடியூப்ல சொல்லுவாங்க, நீங்கள் ரிஸ்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 லட்ச ரூபா முதலில் இருக்கும், 5 லட்ச ரூபா அன்றைக்கே போடுறோம், லாஸ் ஆச்சுன்னா 5000 ரூபா போட்டோம், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்மளால் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் ப்ராஃபிட். இப்படி இது ரிஸ்க் இல்லைங்க. ரிஸ்க்குன்றது வேறு. சரிங்களா? உங்களுக்கு ஒரு தெரியும், அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியும், அதை வச்சு பண்ணி கண்டிப்பாக என்னால் சாதிக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கள், அதே ரிஸ்க்கு. இது வந்து புரோக்கரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா
இப்படி மார்க்கெட் சரன்னு மேலே போயிட்டு இருக்கும், சரன்னு கீழே வந்துட்டு இருக்கும், சரன்னு மேலே போகும், சரன்னு கீழே வந்துட்டு இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. குருட்டு வாக்கில் போயிட்டு நீங்கள் வந்தால் ரிஸ்க்குங்க, பரவாயில்லங்க 5000 போனாலும் பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரது பெரிய முட்டாள்தனம். 5000 சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் அதாவது சம்பாதிக்கிறவங்களுக்கு தெரியும் 5000 சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்ட்டு. 8000 சம்பளம் வாங்கிட்டு 3000 செலவில் போய் 5000 மிச்சப்படுத்துறவங்களுக்கு தெரியும் அதோட கஷ்டங்களாம். ஒரே நாளில் ஒரு செகண்டில் நீங்கள் 5000 லாஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அது ஒரு பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம். ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து பெருசாக சாதிச்சதில் இல்லை, லாங் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ட்ரேடிங் பண்ணவங்க இது பெருசாக சாதிச்சிங்கன்னு நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்திருக்கீங்களா? லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணவங்க சம்பாரிச்சவங்கள்ட்டு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க, ராக்கெட் இன்ஜின்லாம் எடுத்துக்கோங்க, எல்லா பேரும் இருக்காங்க. தமானின்னு கேள்விப்பட்டீங்க, டிமார்ட் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அது மட்டும் வருதுங்க, வரிசையாக வந்துட்டுருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் சர்க்கிள் இருக்காங்க பாருங்கள், அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, அதாவது கொஞ்சம் அவங்களுக்கு வயசானவங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட அப்போ 40 வருஷமாக இருக்காங்க. அவங்க பசங்களோட படிப்புக்கு சரி, பொண்ணோட கல்யாணத்துக்கு சரி, அவங்க வச்சு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர டிவிடெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த டிவிடெண்ட்டை வச்சே பசங்களை படிக்க வச்சுட்டாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதுதாங்க லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் எது பண்ணுறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ கரெக்டாக பண்ணுங்கள், தெளிவாக பண்ணுங்கள், தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ப்ரோக்கரேஜ்னா என்னென்னு நான் சொல்லிட்டேன். எல்லா இடைப்பட்ட மீடியேட்டர் கண்டிப்பாக ப்ரோக்கரேஜ் இருக்கணும். அவங்கனால தான் நம்ம ஷேரை வாங்குறதோ விற்கிறதோ பண்ண முடியும். நீங்கள் என்ன ப்ராஃபிட் பண்ணாலும் என்ன லாஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் போயிருங்க, அது உங்களோட லாஸ் தான். ஆஸ் ஏ கஸ்டமர் நான் ப்ராஃபிட்டோ லாஸோ எனக்கு தான் அந்த பிரச்சனை. லாஸ் பண்ணால் என் காசு தான் போகும், ப்ராஃபிட் பண்ணாலும் அந்த காசு எனக்கு தான் வரப்போகுது. இது வந்து என்னோட விருப்பம், இது என்னோட பிரச்சனை. ஆனால் இது இடைப்பட்ட மீடியேட்டர் இருக்காங்க, தரகர் இருக்காங்க பாருங்கள், ப்ரோக்கர்ன்ட்டு. நான் லாஸ் பண்ணாலும் நான் ப்ராஃபிட் பண்ணாலும் அவங்களுக்கு 40 ரூபா போகிறது போயிட்டு தான் இருக்கும். நான் ஒரு டைம் ட்ரேட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக வந்து புதுசாக வரவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்தாங்கன்னா ஒரு டைமில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது வாங்க அதை வாங்க இது வைக்க அதை வாங்க, இன்றைக்கி லாஸ் போச்சுன்னா திருப்பி ரெக்கவரி பண்ணலாம், அதை வாங்க இது வாங்கன்னு சொல்லிட்டு 10 டைம் பண்ண வச்சுங்க. எவ்வளோ ப்ராஃபிட் ஆச்சு பார்த்துங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு ப்ரோக்கரேஜில் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 10 பை செல் ட்ரேட் பண்ணாருன்னா 2 10 20 200 ஆச்சுங்களா? ஒரு ஆள் 200 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணாருன்னா ஒரு நாளைக்கு மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் திங்கள் டு வெள்ளிக்கிழமை மட்டும் தான் ரன் ஆகும், சாட்டர்டே சண்டே எப்பயுமே கம்பல்சரி இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 200 ரூபா ப்ராஃபிட் ப்ரோக்கரேஜுக்கு கொடுத்தாருன்னா மினிமம் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளேயே 1 லட்சம் பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இந்தியா ஃபுல்லாக கணக்கு எடுத்துக்கோங்க எத்தனை கோடி பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனி ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான் பார்த்துங்க. நீங்கள் அவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்க வேணாம், நீங்கள் சம்பாதிங்க சரிங்களா? ப்ராஃபிட்டோ லாஸோ கரெக்டாக தெளிவாக யோசிச்சு அனலைஸ் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் ஏறுதுன்னா என்ன ரீசன் கார்டு ஏறுதுன்னு உங்களுக்கு தெரியணும், இறங்குதுன்னா அது என்ன ரீசன் கார்டு இறங்குது தெரியணும். சரி கண்ணில் பச்சை கலர் படுதுடா வாடுறா, கண்ணில் சப் கலர் படுதுடா செல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா அது கூட்டு வாக்கில் வருந்தாங்க. இதுதான் பிஸ்னஸ்க்கு உண்டான இதுவும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டானது. நான் ஒரு தொழில் பண்ணுறேன்னா அது எனக்கு தெரியும், அதனால லாபம் வருதோ நஷ்டம் வருதோ அது தெரிஞ்சுட்டு தான் நான் உள்ளே இறங்குறேன். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே இறங்கினா தப்பு இல்லை. நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், எது வேணால் பண்ணிக்கிங்க. அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் பண்ணுங்கள். புரோக்கரை செலக்ட் பண்ணுறது வந்து உங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் எல்லாமே பை பண்ணுவாங்க செல் பண்ணுவாங்க, இதுதான். இதில் பெரிய அட்வான்டேஜ்லாம் இல்லை, எதுவுமே இல்லை சரிங்களா? சார்ஜஸ் இருக்குது பாருங்கள், அதை பொறுத்து தான் கம்பேர் ஆகும் ப்ரோக்கரேஜில். நான் நிறைய ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், zerodha என்னை பொறுத்துக்கு பெஸ்ட்டுங்க. அதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டேன். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணுறேன். லாங் டைம் வந்து எனக்கு வந்து லாங் டைம் டெலிவரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரினா லாங் டைம், அதுக்கு வந்து எனக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜ்ன்றப்ப அதையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கண்டென்ட் போட்டுட்டு தான் இருப்போம். இது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியில் போயிட்டு சர்ச் பண்ணி வேறு சேனலில் போய் இது பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லா கண்டென்ட் எல்லா டவுட்டும் வந்து இந்த சேனல்லே நான் வந்து கிளாரிஃபை பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்துக்கும் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா? அது மட்டும் ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லா சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எதாக இருந்தாலும் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள். ஒரு கோர்ஸேவும் நீங்கள் படிக்கிறப்ப 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டதே காசு கொடுத்து படிக்கிறீங்க. அதே மட்டும் இது ஒரு முதலீடுங்க, இது ஒரு தொழில் மாட்டங்க. தொழில் எப்படி பண்ணுறீங்க பயபக்தியோட தெரிஞ்சுட்டு பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேம் இல்லை, அதை மைண்டில் ஏற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா? வணக்கம், தேங்க்ஸ்.